வெல்கம் டு வில்லேஜ் குக்கிங் ஸ்டைல். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி டேஸ்டியான மெதுவடை, உளுத்தம்பருப்பில் செய்கிற மெதுவடை. வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இங்கே நான் 2 டம்ளர் உளுத்தம்பருப்பு தான், 2 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன், 3 வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்ன சின்ன பீஸு தான். நம்ம இந்த உளுத்தம்பருப்பை ஒரு 2-3 டைம் வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணிவிட்டு கூட கொஞ்சம் பச்சரிசி சேர்த்து விடணும். அப்போ தான் நம்மளுக்கு கிறிஸ்பியாக வரும், நல்லா மொறுமொறுன்னு வரும். உளுத்தம்பருப்பு ஒரு 1 ஹவர் ஊறணும். அந்த அரிசி கூட ஒரு 1 ஹவர் இந்த உளுத்தம்பருப்பும் அந்த அரிசியும் ஒன்றா ஊறணும். ஊற வச்சுட்டு 1 ஹவர் கழித்து நம்ம மிக்ஸி ஜாரில் பச்சை மிளகாய் போட்டுட்டு இந்த உளுத்தம்பருப்பை எடுத்து போட்டு உப்பு கூட சேர்த்துடணும். சேர்த்துட்டு நம்ம தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு கூட வெங்காயம் சேர்த்து, ஏன்னா நம்ம ஆல்ரெடி உளுத்தம்பருப்புலேயே பச்சை மிளகாய், உப்பு, பச்சை மிளகாலாம் போட்டு அரைச்சிட்டோம். அதனால் நம்ம இப்போ இதில் வெறும் வெங்காயம் மட்டும்தான் சேர்க்கணும். சேர்த்து நம்ம வடை செய்ய வேண்டியது தான். இது மாதிரி நீங்கள் பச்சை மிளகாவை மாவுலேயே போட்டு அரைச்சிங்கன்னா குழந்தைங்களுக்கு கூட நம்மளுக்கு காரம் தெரியாது, நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கறிவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு பிசைஞ்சு வடை தட்டி போடுறேன். நல்ல மேலே மொறுமொறுன்னு உள்ள சாஃப்டாகவும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம உளுத்தம்பருப்பு கூட துவரம்பருப்பு கூட சேர்க்கலாம், மொறுமொறுன்னு வர்றதுக்கு. எண்ணெய் இழுக்காமல் இருக்கும், மொறுமொறுன்னு வரும். பச்சரிசியும் சேர்க்கலாம், துவரம்பருப்பும் சேர்க்கலாம். 2த்துல எது ஒன்றா சேர்த்துக்கலாம். சேர்த்து 1 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு நம்ம அதுக்கு பிறகு மிக்சிலையோ கிரைண்டர்லையோ, நிறைய இருந்தால் கிரைண்டரில் போட்டுக்கலாம், இல்லைன்னா மிக்சியில் போட்டுக்கணும். பச்சை மிளகாய், உப்பு சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வெறும் வெங்காயம் போட்டு கறிவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு தட்டி போட வேண்டியது தான். இது ஒரு 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம். பருப்பு ஊறின பிறகு நம்ம ஒரு 10 நிமிஷத்தில் நம்மளுக்கு வடை ரெடி ஆகிடும். நம்ம தட்டி போட்டுட்டு ஒரு பக்கம் வெந்த உடனே அடுத்த பக்கம் நம்ம கரண்டியால் திருப்பி விடணும். திருப்பி விட்டால் அடுத்த பக்கம் வெந்துடும். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் திருப்பி விட்டுட்டேன். இப்போ நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. வடை நல்லா 2 பக்கமும் வெந்த பிறகு இப்போ ஒரு பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் போட்டு நான் இந்த வடையை எடுத்து வைக்கிறேன். ஏன்னா வடையில் கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் கூட அந்த டிஷ்யூ அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால் டிஷ்யூ பேப்பர் போட்டு எடுத்து வச்சுக்கிறேன். பாருங்கள், இப்போ அருமையான மெதுவடை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.